அதிமுக ஆட்சியில் கடலூர் சிங்காரத்தோப்பு பாலம் கட்டும் போதே இடிந்து விழுந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் தன் இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள ஈரை பேணாக்க முயற்சிப்பதாக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். கடலூர் புதுச்சேரி சென்னை சாலையில் தென்பெண்ணை ஆற்று நீர் சாலைக்கு மேல் சென்றதால் நேற்று முன்தினம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து 2 தினங்களுக்கு பிறகு நிலைமை சீரடைந்ததால் இன்று காலை முதல் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பஞ்சாப் முன்னாள் துணை முதல் மந்திரி சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு உள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் மீது குண்டு பாயவில்லை. துப்பாக்கி சூடு நடத்தியவரை அருகில் இருந்தவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, டெல்லி நகரில் எனக்கு வாழ விருப்பமில்லை. இங்குள்ள மாசுபாட்டினால் எனக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது. ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு வரும்போது மாசு அளவு அதிகமாக இருப்பதால் போகலாமா வேண்டாமா என்று யோசிப்பதாக தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் எதிர்க்கட்சிகளை முடக்க கொண்டுவரப்பட்ட அவசர நிலைக்கு எதிராக பாராளுமன்றத்தில் அதிக அளவில் எம்பிக்கள் வாக்களித்ததால் அதிபருக்கு பின்னடைவு ஏற்பட்டது. இதையடுத்து அமல்படுத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவசர நிலையை அதிபர் யூன் சுக் இயோல் திரும்பப் பெற்றார். பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளது. இந்நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தனது நண்பருமான வினோத் காம்ப்ளியை சந்தித்து சச்சின் டெண்டுல்கர் நலம் விசாரித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.